ஹாய் தோழர்களே. இன்னைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு பிறந்த நாள். அதுக்காக எல்லோரும் சமைச்சு சாப்பிடலான்னு ரெடி பண்ணோம். விறகு இல்லைன்னு வண்டி எடுத்துட்டு போய் விறகு 2 பேர் எடுத்துட்டு வந்தாங்க. இவங்க 2 பேரும் அடுப்பு பத்த வைக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. ரொம்ப நேர போராட்டத்துக்கு அப்புறமா கஷ்டப்பட்டு பத்த வச்சிட்டாங்க. இவங்க 3 பேரும் வெங்காயத்தை சுத்தம் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ளூ கலர் டி-ஷர்ட்காரர் தான் இன்னைக்கு சமையல் மாஸ்டர். அடுத்து பாத்திரத்தை அடுப்பு மேல வச்சு எண்ணெய் ஊத்தி வெங்காயத்தை அதுல போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மல்லி புதினா கட் பண்ணி சுத்தமா கழுவிட்டு அதுல போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி, அடுத்து தக்காளி சுத்தமா கழுவிட்டு அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து உப்பு, பச்சை மிளகாய், மசாலா வகை எல்லாத்தையும் போட்டு மசாலா வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சோம். கூடவே கொஞ்சமா தயிர் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு, அடுத்து வாங்கிட்டு வந்த 5 கிலோ கறி கழுவிட்டு அதுல போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம். கறி வேகிறதுக்குள்ள நண்பனின் பிறந்தநாள் கொண்டாட ஆரம்பிச்சோம். பிறந்தநாள் செலிப்ரேஷன் முடிச்சிட்டு கறி வெந்திருக்குன்னு பார்த்தோம். நல்ல பஞ்சு போல வெந்திருந்துச்சு. அப்புறம் என்ன, எல்லோருக்கும் இலைய போட்டு விருந்த ஆரம்பிச்சோம். வீட்ல இருந்து கொண்டு வந்த களி முதல்ல போட்டு சாப்பிட ஆரம்பிச்சோம். அடுத்த ரவுண்டு சாதம் கறின்னு நல்லா வச்சு விளாசனம். அடுத்து அங்கேயே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.